வாசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். பெர்சி ஸ்பென்சர் பத்தி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, இவர் தான் மைக்ரோவேவ் ஓவன் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சாரு. 1945ல இவர் கண்டுபிடிச்ச அந்த மைக்ரோவேவ் ஓவன் தான் இப்போ உலகம் முழுக்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பண்டங்களை ரீஹீட் பண்றதுக்கும், இல்ல புதுசு புதுசா நிறைய டிஷ்ஷை கண்டுபிடிக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த மைக்ரோவேவ் ஓவன் இவருக்கு சம்பாரிச்சு கொடுத்த காசுன்னு பார்த்தோம்னா வெறும் ரூ. 160 அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த பேட்டன்ட்டை அப்பவே அவர் கொடுத்துட்டாரா, அதனால அவர்கிட்ட ரூ. 100 கொடுத்து இதை வாங்கிட்டாங்க. பட் இதை எப்படி அவர் கண்டுபிடிச்சிருக்காருன்னா, அவர் எதர்ச்சியா வேற ஒரு விஷயம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, அவர் பாக்கெட்ல இருந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான சாக்லேட் மெல்ட் ஆகிறத கவனிச்சிருக்காரு. அப்போ இதனால அந்த ஹீட்டை எமிட் பண்ண முடியுது. அப்போ இது ஒரு பாக்ஸ்ல போட்டு அடைச்சிருவோமா அப்படின்னு பிளான் பண்ணி, அப்படி இன்வென்ட் பண்ண ஒரு விஷயம் 1945ல மைக்ரோவேவ் ஓவனா வரம் எடுக்குது. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட்டுக்குள்ள இறங்கி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே கவர் பண்ணுது. ஈவன் இந்த மைக்ரோவேவ் ஓவன் இப்போ வரைக்கும் ரொம்ப சராசரியான மனிதர்களுக்கு கிடையாது. அது ஒன்லி ஹை கிளாஸ் பீப்புள் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டே அந்த மைக்ரோவேவ் ஓவன் கொண்டு வந்துருச்சுன்னு சொல்லலாம். 50-100 கோடி வருஷத்துக்கு முன்னாடி எப்படிப்பா இருந்திருக்கும் நம்மளுடைய உலகத்துடைய வேகம் அப்படின்னு கேட்டா, அப்போ ரொம்ப மாடரேட்டா இருந்துச்சு. ஏன்னா 23 மணி நேரம் ஒரு நாள் அப்படின்ற கணக்குல இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம பூமியில ரொம்ப வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கு, பாப்புலேஷன் அதிகமாயிட்டே இருக்கு, பில்டிங்ஸ் அதிகமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய பூமி சுழற்சி அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோ ஆயிருச்சு. இந்த ஸ்லோவான பேட்டர்னால நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. நேரம் அதனால அதிகமாயிட்டே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 23 மணி நேரம் அப்ப இருந்தது, இப்போ 24 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் 10 கோடி வருஷம் போய் கழிச்சு பார்த்தா அது 26 மணி நேரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போக போக நமக்கு 24 மணி நேரம் தான் ஒரு நாள் அப்படின்ற மாதிரியான ஆகிறதுக்கான கட்டாயம் வரதுக்கும் ரொம்ப தூரம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட இது மனிதனுடைய வாழ்க்கையா கம்பேர் பண்ணாது, உலகத்துடைய சுழற்சி முறையா கம்பேர் பண்ணோம்னா, அப்போ இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படின்ற மாரி நமக்கு தோணும். ஒரு அட்வர்டைஸ்மென்ட்ட நம்ம டிவில பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். என்ன அட்வர்டைஸ்மென்ட் போடுறாங்க இடையில இடையில அப்படின்ற மாரி டென்ஷன் ஆகும் இல்லையா? இந்த ஓல்ட் ஸ்பைஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது நெறைய விஷயங்கள்ல ப்ராடக்ட்ட ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ஓல்ட் ஸ்பைஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அது 14 மணி நேரம். டிசம்பர் 8, 2018ல இந்த ஃபுல் 14 மணி நேரம் ஆடையும் டிவில ரன் பண்ணி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே வாங்கியிருக்காங்க. கொஞ்ச நேரமே நமக்கு ஆட் பார்க்க கடுப்பா இருக்கும். ஆனா நான் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி வித்தியாசமான ஒரு முயற்சியா இருந்தாலும் 14 மணி நேரம் அந்த ஆட் ஓடி இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கல் தோன்றிய காலம். கல் தோன்றிய காலத்துல மனிதர்கள் தோன்றியிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த மனிதர்கள்லாம் எந்த அளவுக்கு பாப்புலேட்டடா இருந்திருப்பாங்க. மொத்த யூரோப் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல இருக்கக்கூடிய மனுஷங்களை தூக்கிட்டு வந்து ஒரு க்ரூஸ் கப்பல்ல உட்கார வச்சிருந்தாலுமே அதுலயுமே ஒரு 4-5 சீட்டு காலியா தான் இருக்குன்ற மாதிரி அந்த லெவலுக்கு மட்டுமே தான் என்டையர் பாப்புலேஷன் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க. 1763ல வாஷிங்டன் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா அதுல எக்ஸ் அப்படின்றதுக்கான அர்த்தம் கிஸ் அப்படின்னு தான் இருக்கும். இப்பெல்லாம் நம்ம இந்த வார்த்தையை கிஸ் வந்து முத்தத்துக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா, அந்த டைம்ல எக்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை தான் முத்தம் அப்படின்றதுக்கான அர்த்தம் பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ எல்லாருமே இந்த எக்ஸ் அப்படின்ற வார்த்தை ஒன்றும் பெரிய தப்பான வார்த்தை கிடையாது. காதலிக்கக்கூடிய எல்லாருமே இதை உச்சரிப்பாங்க. அது முத்தம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போலாம் நம்ம KISS அப்படின்ற அந்த கிஸ்ன்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறோம். எனிவேஸ் எப்படி பார்த்தாலும் அந்த இஸ் அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் வர்றதுக்கு காரணம் மூத்தத்திலிருந்து வரக்கூடிய சத்தம்னு ரெப்ரசென்ட் பண்றாங்க. யூவி லைட்டுக்கு அடியில வைக்கக்கூடிய கலர்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியும். நம்ம நேச்சுரலா பார்க்கறதுக்கும் யூவி லைட்டுக்கு அடியில வச்சு பார்க்கறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும். அப்படிதான் பனானா வச்சு பார்க்கும்போது அது ப்ளூ கலரை எமிட் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் எப்படின்னா அந்த வாழைப்பழம் வாழைக்காயா இருக்கும்போது அப்படி கிடையாது. பழமா பழுக்க பழுக்க அந்த இடம் அப்படியே ப்ளூ ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் டீக்ரேடேஷன் ஆஃப் குளோரோஃபில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரீசன்னால மட்டுமே தான் அந்த வாழைப்பழம் யூவி லைட்டுக்கு அடியில வைக்கும்போது க்ளோ ஆகுது ப்ளூ கலர்ல. அதுவே அது காயா இருக்கும்போது இந்த அளவுக்கான ப்ளூனஸும் க்ளோனஸும் இருக்காதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.